ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளின் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 35, 36 ஆகிய வசனங்கள். உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும் உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும் தங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும்போது உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷருக்கு ஒப்பாகவும் இருங்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். இங்கு ஆண்டவர் ஜனங்களிடம் உங்கள் அறைகள் எப்பொழுதும் கட்டப்பட்டதாக, அதாவது வேலைக்காரர்கள் இடுப்பில் வஸ்திரம் தரித்து கொண்டிருக்கிறவர்களாக, தங்கள் கச்சையை இறுக்கி கட்டினவர்களாக, எப்பொழுது வேண்டுமானாலும் வருகிற தன்னுடைய எஜமானுக்கு ஊழியம் செய்ய இரவு வேளைகளிலும் விளக்குகள் எரிகிறதாக இருக்க வேண்டும். ஆயத்தமில்லாமல் இருளா இராதபடி ரெடி டு சர்வ் த மாஸ்டர், எப்பொழுது வேண்டுமானாலும் ஊழியம் செய்ய எஜமானனுக்காக காத்திருக்க வேண்டும். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சத்திய வசனத்தை, ரட்சிப்பின் செய்தியை, இந்த ஆறுதலின் செய்தியை மற்றவர்களுக்கு அறிவிக்கவும், நம்முடைய நம்பிக்கையை, விசுவாசத்தை குறித்து விசாரித்து கேட்கிற யாவருக்கும் அமைதியாக சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் சொல்லவும் நாம் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். 39வது வசனத்தில், திருடன் எந்த நேரத்திலும் வருவான் என்று தெரியாததுனால விழிப்புடன் இருந்து தன் வீட்டை பாதுகாத்து கொள்வது போல நாமும் விழிப்பாய் இருந்து நம்மிடம் உள்ளதை, விலை உயர்ந்தவைகளை, ஆவிக்குரிய வரங்களை சத்ருவானவன் திருடி கொண்டு போகாதபடி எச்சரிக்கையாக இருந்து பாதுகாத்து கொள்ள வேண்டும். நாம் நினையாத நேரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவாராகையால் புத்தி இல்லாத 5 கன்னிகைகளைப் போல நாம் இராதபடி நாம் அனைவரும் எரிகிற தீவெட்டிகளோடு எண்ணெயோடு புத்தியுள்ள 5 கன்னிகைகளைப் போல விழித்திருந்து காத்திருக்க வேண்டும். இங்கு 3 விதமான காரியங்களுக்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். நம்முடைய அறைகள் கட்டப்பட்டதாக, விளக்குகள் எரிகிறதாக, எப்பொழுது வேண்டுமானாலும் எஜமானுக்கு ஊழியம் செய்வதற்கும் ஜனங்களுக்கு சத்தியத்தை சொல்ல நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். நம்மிடம் உள்ள ஆவிக்குரிய வரங்களை, சொத்துக்களை நாம் இழந்து போகாதபடி, திருடன் திருடி கொண்டு போகாதபடி வெளிப்பாயிருந்து அவைகளை பாதுகாத்து கொள்ளவும், எப்பொழுது வேண்டுமானாலும் வர இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக ஆயத்தத்தோடு அவரை சந்திக்க நாம் காத்திருக்க வேண்டும். ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, நீர் எங்களுக்கு சொன்னபடி எங்களுடைய அறைகள் கட்டப்பட்டதாக, எங்களுடைய விளக்குகள் எரிகிறதாக, அது எண்ணெயினாலே நிரப்பப்பட்டதாக, உமக்கு ஊழியம் செய்ய நாங்கள் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கவும், எங்களிடத்திலிருந்து திருடன் திருடி கொண்டு போகாதபடி நாங்கள் கவனத்தோடு எங்களுக்கு உள்ளதை, கர்த்தர் எங்களுக்கு கொடுத்தவைகளை நாங்கள் பாதுகாத்து கொள்ளத்தக்கதான கிருபை தரும்படியாகவும், உம்முடைய வருகையிலே நாங்கள் எடுத்துக்கொள்ளப்பட ஆயத்தமாக இருக்க எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.